ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லாஸ்ட்டாக சி ப்ரோக்ராமிங்கில் என்னென்ன விதமான டாபிக்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபங்க்ஷன்ஸு, ஸ்ட்ரிங்ஸு, அரேஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் சி ப்ரோக்ராமிங்கோட மெனி கான்செப்ட்ஸான டேட்டா டைப்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ ஃபர்தராக பாயிண்டர்ஸ்னால் என்ன, ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்ன பற்றி பார்க்கலாம். பாயிண்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் ஒரு வேரியபிள். அது வந்து ஒரு வேரியபிள். அது வந்து என்ன அப்படின்னா, அது பர்டிகுலர் டேட்டா ஐட்டமோட லொக்கேஷனை வந்து சொல்கிறது தான் என்ன அப்படின்னாக்கா பாயிண்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த லொக்கேஷன் வந்து ஒன்று வந்து வேரியபிளாகவும் இருக்கலாம், இல்லை அப்படின்னாக்கா பர்டிகுலர் அரே எலமெண்ட்டாக கூட இருக்கலாம். ஓகேயா, அதான் வந்து பாயிண்டர். பாயிண்டருங்கிறது இட் இஸ் அண்ட் வேரியபிள். அது வந்து டேட்டா ஐட்டமோட லொக்கேஷனை வந்து டேட்டா ஐட்டத்தோட லொக்கேஷனை சொல்கிறது. அந்த லொக்கேஷன்ஸ் வந்து வேரியபிளாகவும் இருக்கலாம், பர்டிகுலர் அரே எலமெண்ட்டாகவும் இருக்கலாம். இப்போ இது ஒரு இந்த வேரியபிளில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா அது வந்து மெமரி அட்ரஸை வந்து ஹோல்டு பண்ணும். ஓகேவா, அந்த மெமரி அட்ரஸ்க்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னாக்கா இன்னொரு லொக்கேஷன், அதாவது இன்னொரு வேரியபிளோட லொக்கேஷன் தான் வந்து அந்த அட்ரஸ்குள்ளார இருக்கும். ஓகேவா, அப்போ ஃபஸ்ட்டு வேரியபிள் வந்து எதை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாக்கா செகண்ட் வேரியபிளோட லொக்கேஷனை பாயிண்ட் பண்ணோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ மெமரி அட்ரஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு அரே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அரேயில் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னாக்கா 10, அடுத்தது 04, இது மாதிரி ஃபர்தராக நிறைய இருக்குது. லாஸ்ட்டாக வந்து 50. இது எல்லாமே என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா வேரியபிள். இது என்ன சொல்கிறோம், வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 10ங்கிறது எதுக்குள்ளார இருக்குனாக்கா 1000 அப்படிங்கிற மெமரி அட்ரஸ். இது என்ன சொல்கிறோம், மெமரி அட்ரஸ் 1000. அடுத்தது வந்து 1001, அடுத்தது 1002, அடுத்தது 1003, அடுத்தது 1004 அப்படின்ட்டுருக்கு. அப்போ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 1004. அப்போ இது ரெண்டும் என்ன அப்படின்னாக்கா அட்ரஸை வந்து நோட் பண்ணுது. அப்போ 1004 சேர்த்திங்கன்னா 1004 அப்படின்னு வரும். இப்போ இந்த 1004ங்கிறத பார்த்ததுக்கப்புறம் கம்பைலர் என்ன பண்ணும், அந்த பர்டிகுலர் மெமரி அட்ரஸ்குள்ளார போகும். அதை ஒவ்வொன்றா சர்ச் பண்ணும். ஃபஸ்ட்டு 1000குள்ளார போகுமா, 1000குள்ளார என்ன இருக்குது, 10ங்கிற வேரியபிள் இருக்குது. அடுத்தது 1001குள்ளே வரும், 04ன்ற அடுத்த வேரியபிள் இருக்குது. அடுத்தது என்ன, 1002, அதில் எந்த ஒரு வேரியபிளுமே இல்லை, நெல்லாக இருக்குது. அடுத்தது 1003ல் எதுவுமே இல்லை. இப்போ ஃபைனலாக நமக்கு என்ன இருக்குது, 1004 தானே நம்மளோட அட்ரஸ்ஸு. அப்போ 1004ங்கிற மெமரி அட்ரஸ் இருக்குது, அதோட வேரியபிள் என்ன அப்படிங்கிறத பார்த்தா 50. அப்போ இப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த வேரியபிள் வந்து பாயிண்ட் டு தி 1004 50 அப்படிங்கிறத டினோட் பண்ணோம். ஓகேங்களா, அப்போ இதுதான் வந்து பாயிண்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது பாயிண்டர் டிக்ளரேஷன். இப்போ பாயிண்டர் டிக்ளரேஷன் அரேலையுமே நம்ம டிக்ளரேஷன், இனிஷியலைசேஷன் எல்லாம் பார்த்துப்போம். அதே போல் பாயிண்டர் டிக்ளரேஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பாயிண்டர் டிக்ளரேஷனில் வந்து டேட்டா டைப்பு என்ன சொல்கிறோம், டேட்டா டைப்பு ஸ்டாரு வேரியபிள். என்ன சொல்கிறோம், டேட்டா டைப்பு ஸ்டாரு வேரியபிள். ஓகேங்களா, இப்போ டேட்டா டைப் ஸ்டார் வேரியபிள். இப்போ இந்த டேட்டா டைப்புங்கிறது எதுவாக வேணாலும் இருக்கலாம், இன்டிஜராக இருக்கலாம், ஃப்ளோட்டாக இருக்கலாம், டபுளாக இருக்கலாம். அடுத்தது ஸ்டார், இந்த வேரியபிள் வந்து PTR. இப்போ ஏற்கனவே வந்து பாயிண்டருக்கு பாயிண்டர்னால் என்னன்னு சொல்லுவோம், அந்த பாயிண்டரை டினோட் பண்ணுற ஷார்ட் கீவேர்டு வந்து PTR. ஓகேவா, அப்போ இந்த PTR அப்படிங்கிறது நேம் ஆஃப் த வேரியபிள். இப்போ இந்த ஸ்டாருங்கிறது எதை சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பைலருக்கு இது வந்து ஒரு பாயிண்டர் வேரியபிள் அப்படிங்கிறத வந்து சொல்லும். அடுத்தது லாஸ்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னாக்கா இன்ட்டு. என்ன இருக்குது, இன்ட்டு. அப்போ இந்த இன்ட்டுங்கிறது என்ன அப்படின்னாக்கா பாயிண்டர் வேரியபிள். அந்த பாயிண்டர் வேரியபிள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இன்டீஜரோட அட்ரஸ் ஆஃப் த இன்டீஜரை வந்து ஸ்டோர் பண்ணுறது தான் வந்து இந்த இன்ட்டு. ஓகேவா, அப்போ பாயிண்டரில் வந்து என்னென்னா நம்ம வந்து பாயிண்ட் டு ஒன் இன்டீஜர், இந்த இன்டீஜர் ஸ்டார் PTR அப்படிங்கிறது பாயிண்ட் டு ஒன் இன்டீஜர் எப்படின்னு சொல்கிறோம், பாயிண்ட் PTRங்கிற வேரியபிள், ஸ்டாருங்கிறது பாயிண்டர் வேரியபிளை வந்து பாயிண்டர் வேரியபிள் தான் அப்படிங்கிறத சொல்கிறது. அப்போ பாயிண்ட்ஸ் டு த இன்டீஜர் வேரியபிள். ஓகேங்களா, அப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்ட்டு கே அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்ட்டு கே அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னாக்கா கேங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா கேயோட வேல்யூ வந்து இப்போ இன்ட்டு கேல கேயோட வேல்யூ வந்து அது கொடுக்காது. என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா கேயோட அட்ரஸை தான் வந்து ஸ்டோர் பண்ணோம். இதான் வந்து பாயிண்டர் டிக்ளரேஷன். என்னன்னு சொல்கிறோம், பாயிண்டர் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா, அடுத்தது என்ன அப்படின்னாக்கா இனிஷியலைசேஷன் ஆஃப் எ பாயிண்டர் வேரியபிள். என்ன பண்ணுறோம், இனிஷியலைசேஷன் ஆஃப் எ பாயிண்டர் வேரியபிள். இனிஷியலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அட்ரஸ் ஆஃப் த வேரியபிளை வந்து பாயிண்டர் வேரியபிளுக்கு வந்து அசைன் பண்ணுறோம். இந்த ப்ராசஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இனிஷியலைசேஷன் ஆஃப் எ பாயிண்டர் வேரியபிள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அட்ரஸ் ஆஃப் த வேரியபிளை வந்து பாயிண்டர் வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ணுற இந்த ப்ராசஸ் தான் இனிஷியலைசேஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு PTR அப்படிங்கிறது பாயிண்டர் ஈக்குவல் டு
ஆம்பர்சன் கே அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ இதில் இருக்கிற இந்த ஆம்பர்சன் எதை குறிக்குது அப்படின்னாக்கா யுனேரி அண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது. இதில் வந்து என்ன யூஸ் பண்ணுறோன்னா யுனேரி ஆப்ரேட்டர் அண்ட் ஆப்ரேட்டர் ரெண்டையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ இது வந்து அண்ட் ஆப்ரேட்டர், இது யுனேரி ஆப்ரேட்டர். ஓகேங்களா? இப்போ இந்த அண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ரிட்ரைவ் த அட்ரஸ் ஆஃப் த கேயோட அட்ரஸை வந்து ரிட்ரைவ் பண்ணி அதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா அதை வந்து அதோட அட்ரஸ் ஆஃப் த கேவை வந்து ரிட்ரைவ் பண்ணி பாயிண்டர் பிடிஆருக்கு வந்து அதோட கண்டென்ட்டை வந்து காப்பி பண்ணோம். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ ஆப்ரேட்டர் வந்து இந்த அண்ட் ஆப்ரேட்டர் வந்து கேயோட அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா, கேயோட அட்ரஸை வந்து ரிட்ரைவ் பண்ணி எதுக்கு வந்து காப்பி பண்ணோம் அப்படின்னாக்கா கண்டென்ட் ஆஃப் த பாயிண்டர் பிடிஆர், கண்டென்ட் ஆஃப் த பாயிண்டர் பிடிஆர் அப்படிங்கிற அந்த பாயிண்டருக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா அதோட அட்ரஸை வந்து அசைன் பண்ணோம். அப்போ அது என்ன பண்ணுது, அதுதான் வந்து இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ட்டு I1 ஸ்டார் P1 ஸ்டார் R அப்படின்ட்டு இருக்குது. இதில் இன்டீஜர் வேரியபிள் அண்டு இதில் என்னென்ன இருக்குனாக்கா இது இன்டீஜர் வேரியபிள், மீதி எல்லாம் எப்படி என்னன்னாக்கா இந்த I1 P1 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே இதெல்லாம் வந்து பாயிண்டர் டிக்ளரேஷன். ஓகேவா? இது வந்து பாயிண்டர் டிக்ளரேஷன். அடுத்தது இதே போல் என்ன அப்படின்னாக்கா ஃப்ளோட்டு F1 ஸ்டாரு கியூவு. ஓகேவா? இப்போ இதில் வந்து என்னன்னாக்கா இது வந்து ஃப்ளோட்டு வேரியபிள், அப்புறம் அந்த ஸ்டார் அப்படிங்கிறது வந்து பாயிண்டர் டிக்ளரேஷன். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா P ஈக்குவல் டு ஆம்பர்சன் I அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? அப்போ இது வந்து என்ன அப்படின்னாக்கா கரெக்ட் இனிஷியலைசேஷன் ஆஃப் இன்டீஜர் பாயிண்டர். அப்போ Pங்கிற பாயிண்டர் வந்து எந்த வேரியபிள் அப்படின்னாக்கா ஐங்கிற வேரியபிள். ஓகேங்களா? ஐங்கிற வேரியபிளை வந்து பாயிண்டர் Pக்கு வந்து இனிஷியலைசேஷன் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ பாயிண்டர் வந்து கேன் ஆல்சோ பி இனிஷியலைஸ்டு வந்து பை அசைன் த நல் வேல்யூ. ஓகேவா? பாயிண்டரை வந்து நம்ம என்னவாகவும் பண்ணலாம் அப்படின்னாக்கா நம்மளோட நல் வேல்யூவாகவும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அசைன் பண்ணலாம். நல் வேல்யூ, வாட் இஸ் மீனிங் பை நல் வேல்யூ? எல்லாருக்குமே தெரியும். நல் வேல்யூங்கிறது நத்திங் பட் 0. அதை எல்லாருக்குமே தெரியும். அப்போ சிஏ பொறுத்த மட்டும் வேல்யூ ஆஃப் த நல் வந்து என்ன அப்படின்னாக்கா நல் ஈக்குவல் டு 0. ஓகேவா? அப்போ நல் அண்டு 0வை தவிர எந்த ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவும் வந்து பாயிண்டர் வேரியபிளுக்கு அசைன் பண்ண மாட்டோம். புரியுதுங்க? நல் அண்டு 0வை தவிர எந்த ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூமே வந்து பாயிண்டர் வேரியபிளுக்கு அசைன் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்டு ஸ்டார் PTR ஈக்குவல் டு நல். என்னது? இன்ட்டு ஸ்டார் PTR என்ன பண்ணுறோம்? இன்டீஜருங்கிற வேரியபிள். ஓகேவா? இன்டீஜருங்கிறது டைப்பு. அந்த பாயிண்டர் வந்து எதுக்கு அசைன் பண்ணுறோம், எதுக்கு இனிஷியலைஸ் பண்ணுறோம்னாக்கா நல். அப்போ நல் பாயிண்டர் இனிஷியலைசேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நல் பாயிண்டர் இனிஷியலைசேஷனுக்கு எது வந்து அப்படின்னா இன்ட்டு ஸ்டார் PTR ஈக்குவல் டு நல். இதான் நல் பாயிண்டர் இனிஷியலைசேஷன். ஓகேங்களா? அடுத்தது வந்து என்ன, இப்போ பார்த்தது வந்து நம்ம இனிஷியலைசேஷன். இப்போ இனிஷியலைசேஷன்னா என்ன, அட்ரஸ் ஆஃப் த வேரியபிளை வந்து பாயிண்டர் வேரியபிளுக்கு நம்ம வந்து அசைன் பண்ணுற அந்த ப்ராசஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா இனிஷியலைசேஷன். ஓகேங்களா? அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற 2 ஆப்ரேட்டர் யுனரி ஆப்ரேட்டர் அண்ட் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? இது ஆக்சஸிங் த வேரியபிள் த்ரூ த பாயிண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஆக்சஸிங் பண்ணுறது, ஒரு பாயிண்டர் வேரியபிளை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாயிண்டர் வேரியபிளை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம எதை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிஃபரன்சிங் ஆப்ரேட்டர். வாட் இஸ் மீனிங் பை டிஃபரன்சிங் ஆப்ரேட்டர்னா ஆஸ்ட்ரிக்ஸ் இப்படி கொடுக்குறோம்ல ஸ்டார், இதை தான் வந்து என்னென்னு சொல்லணும்னாக்கா அதுக்கு மீனிங் வந்து டிஃபரன்சிங் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்னா DEFERENCING டிஃபரன்சிங் ஆப்ரேட்டர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்டு என்ன சொல்கிறாங்க, இன்ட்டு K, ஸ்டார் PTR அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இப்போ ஸ்டார் PTR அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ PTR ஈக்குவல் டு ஆம்பர்சன் K. புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இன்டீஜர் K ஸ்டார் ஆஸ்ட்ரிக்ஸ் PTR. அப்போ PTR ஈக்குவல் டு ஆஸ்ட்ரிக்ஸ் K, இது ஆம்பர்சன் K. இப்போ இது இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா
இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த ஸ்டார் பிடிஆர் ஈக்குவல் டு 7. இப்போ என்ன பண்ணுறோம், ஸ்டார் பிடிஆர் ஈக்குவல் டு ஸ்டார் பிடிஆர் ஈக்குவல் டு 7. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூ ஆஃப் த 7 வந்து காப்பி பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா அட்ரஸ் ஆஃப் த பாயிண்டர், ஓகேவா, இந்த காப்பி த வேல்யூ ஆஃப் த 7 எதுக்கு காப்பி பண்ணோம் அப்படின்னாக்கா அட்ரஸ் பாயிண்டட் பை த பிடிஆர். இந்த பிடிஆர் வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்க அட்ரஸ்க்கு வந்து பாயிண்ட் பண்ணோம். இப்போ நம்ம நேராக இங்கே வருவோமா, என்ன பிடிஆர் ஈக்குவல் டு என்ன பண்ணுறோம் ஆம்பர்சன்ட் கேன்னு வச்சுருக்கோம். அப்போ பிடிஆர் வந்து எதை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு, இந்த கேங்கிற வேரியபிள். அப்போ இந்த கேங்கிற வேரியபிளுக்கு போகுமா, இப்போ கேங்கிற வேரியபிளுக்கு போணுச்சு அப்படின்னாக்கா என்ன பண்ணோம், கேங்கிற வேரியபிள்குள்ளார போணுச்சு அப்படின்னா கேங்கிற வேரியபிள் வந்து இன்டீஜராக எந்த வேல்யூவை செட் பண்ணோம், 7ங்கிற வேரியபிளை வந்து செட் பண்ணோம். ஓகேங்களா, 7ங்கிற அந்த வேல்யூவை வந்து கேங்கிற வேரியபிளுக்கு செட் பண்ணோம். ஓகேவா, அதான் வந்து எப்படி வந்து பாயிண்டரை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி பார்க்குறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்குறோம். இதில் வந்து வேறு எதுவும் டவுட்ஸ் எதுவும் இருந்ததுன்னா எனக்கு வந்து சொல்லுங்கள், நான் அதை வந்து உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு சி ப்ரோக்ராமிங்கோட அடுத்த டாப்பிக்கான இப்போ எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, லாஸ்ட்டாக வந்து பாயிண்டர்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்ட்ரக்சர் பற்றி சொல்கிறோம். ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா இட் இஸ் ஒரு டிரைவ்டு டேட்டா டைப்ஸ். இதில் என்ன அப்படின்னாக்கா கலெக்ஷன்ஸ் ஆஃப் மெமரி எலமெண்ட்ஸ் இருக்கும், ப்ளஸ் அதோட என்ன இருக்குனாக்கா அதோட டேட்டா டைப்ஸ் வந்து இருக்கும். இதுதான் வந்து என்னென்னு சொல்கிறோம்னாக்கா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸ்ட்ரக்சர்ஸ்னால் அது வந்து ஒரு டிரைவ்டு டேட்டா டைப் தட் கன்சிஸ்டிங் ஆஃப் என்ன இருக்கும், கலெக்ஷன்ஸ் ஆஃப் மெமரி எலமெண்ட்ஸ் ப்ளஸ் அதோட டேட்டா டைப்ஸ் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சரோட டேட்டா டைப்பை என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா ரெக்கார்ட் டேட்டா டைப்ஸ், ரெக்கார்ட் டேட்டா பைட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இந்த மெம்பர்ஸை வந்து என்னன்னு சொல்கிறோம்னாக்கா ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ட்ரக்சர் டேட்டா டைப்பை வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா டேட்டா டைப்பை வந்து ரெக்கார்ட் டேட்டா டைப்புன்னு சொல்கிறோம். அந்த மெம்பர்ஸை வந்து ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஸ்ட்ரக்சரோட வந்து ஸ்டார்ட் கீவேர்டை வந்து எப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னாக்கா STRUCT அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா STRUCT அப்படின்னு போட்டு ஸ்டூடெண்ட். இப்போ என்ன எழுதுகிறோம் அப்படின்னாக்கா ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ரக்சரை வந்து இப்போ எடுக்கிறோம். அதாவது அவங்க நேம் என்ன, ஏஜ் என்ன டைப் ஆஃப் இது கோர்ஸ் படிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம எடுக்க போகிறோம். அப்போ ஸ்ட்ரக்சர் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத சொல்லிட்டு ஓப்பன் பிரேஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா நேம் அப்படிங்கிறத வந்து இப்போ என்ன பண்ணுறோம் கேரக்டரில் சொல்கிறோம். கேரக்டர் நேம் ஆஃப் 64, அதுக்கப்புறம் கேரக்டர் கோர்ஸ் வந்து 128. ஓகே, அடுத்தது வந்து என்னன்னாக்கா ஏஜை வந்து கேரக்டரில் சொல்ல முடியாது இல்லையா, அதனால் இன்ட்டு ஏஜ். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னாக்கா இன்டீஜர் இன்ட்டு இயர். ஓகேவா, இன்டீஜர் இயர். புரியுதுங்களா, ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட் அதாவது STRUCT ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட் ஓப்பன் பிரேஸ் கேரக்டர் நேம் வந்து 64, கேரக்டர் கோர்ஸ் 128, இன்டீஜர் ஏஜ். ஏன்னா ஏஜை வந்து இன்டீஜரில் தான் இது பண்ண முடியும். அடுத்து இன்டீஜர் வந்து இன்டீஜரில் இயர் மென்ஷன் பண்ணிவிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓகேங்களா, இப்போ இதில் வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரேயோட எலமெண்ட்டில் வந்து ஓகேங்களா, இப்போ இதை இந்த மாதிரி கொடுத்துருவோம். இதை வந்து எப்படி அரே ஃபார்மேட்டில் நம்ம எழுதுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். எப்படி அப்படின்னா இப்போ ஒரு அரே பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்தது என்ன நேம் தானே கொடுத்தோம். நேம் வந்து 64, அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிடுறோம். அடுத்தது கோர்ஸ் வந்து என்ன அப்படின்னாக்கா 128, அடுத்தது ஏஜ், அதுக்கடுத்து லாஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னாக்கா இயர். ஓகேங்களா, இயர். இப்போ இது வந்து என்ன அப்படின்னாக்கா மெம்பர் 1, இது வந்து என்ன மெம்பர் 1, அடுத்தது இது மெம்பர் 2, இது வந்து என்ன அப்படின்னாக்கா மெம்பர் 3, அடுத்து லாஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னாக்கா மெம்பர் 4.
இப்போ இந்த இதில் அரேயில் இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா 64 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எலமெண்ட் ஆஃப் த கேரக்டர் அரே நேம் ஆஃப் 64 அப்படி தானே சொல்லியிருந்தோம். இன்டீஜர் அதாவது கேரக்டர் நேம் ஆஃப் 64 அப்படின்னு கொடுத்துருந்தோம்ல. அப்போ 64 அப்படிங்கிறது இந்த 64ங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா எலமெண்ட் ஆஃப் த கேரக்டர் அரே நேம் 64. அடுத்தது 128 அப்படிங்கிறது வந்து எலமெண்ட் ஆஃப் கேரக்டர் அரே கோர்ஸ். ஓகேவா, கோர்ஸ் 128. அதுக்கப்புறம் மீதி ரிமைனிங் இருக்கிறது என்ன, இன்டீஜர் ஏஜ், இன்னொன்று இன்டீஜரில் வந்து இயர். ஓகேங்களா, அதை வந்து இதில் மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை வந்து எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம், இன்னொரு விதத்தில் எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா ஸ்ட்ரக்ட் டேகு. எப்படின்னா STRUCT ஸ்ட்ரக்ட் டேகு அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் பிரேஸ் கொடுத்து மெம்பர் 1 அடுத்தது மெம்பர் 2 அண்ட் ஸோ ஆன் மெம்பர் n அப்படியே போயிட்டே இருக்கும். மெம்பர் n இதை க்ளோஸ் பண்ணிடும். ஓகேவா, அப்போ இதில் வந்து ஸ்ட்ரக்ட் STRUCT ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட். ஓகேங்களா, அப்போ STRUCT டேகு மெம்பர் 1 மெம்பர் 2 அண்ட் ஸோ ஆன் மெம்பர் n அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதில் வந்து இதை வந்து இதில் என்னென்னா ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட்டு STRUCT ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட்டு என்னென்ன சொல்கிறோம் S1 S2 S3 இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னாக்கா வேரியபிள் ஆஃப் ஏ டேட்டா டைப். இதோட ஃபீல்ட்ஸ் எல்லாம் என்னென்ன ஃபீல்டு, மெம்பர் 1 மெம்பர் 2 அப்படின்னு கொடுக்கும்போது இதோட ஃபீல்டெல்லாம் என்னென்ன, நேமு, கோர்ஸு, ஏஜ் அண்ட் இயர். ஓகேங்களா, அப்போ இதை ஸ்ட்ரக்சரை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்தது மாதிரியும் எழுதலாம், எப்படி அந்த அரே ஃபார்மெட்லேயே எழுதலாம். இல்லைன்னா இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்மளோட சி ப்ரோக்ராமிங்கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி மெம்பர் 1 மெம்பர் 2ன்னு கொடுத்து S1 S2 S3 அப்படிங்கிறது எல்லாமே டேட்டா டைப்ஸோட வேரியபிள். இதோட ஃபீல்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கோர்ஸு, ஏஜ் அண்ட் இயர். ஓகேங்களா, இதை தான் வந்து ஸ்ட்ரக்சர். ஓகேவா, இப்போ ஸ்ட்ரக்சரை வந்து எப்படி டிக்ளேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்த டாபிக் ஸ்ட்ரக்சரை எப்படி டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா STRUCT ஸ்ட்ரக்ட் டேகு வேரியபிள் 1 வேரியபிள் 2 வேரியபிள் 3 and so on வேரியபிள் n. ஓகேவா, வேரியபிள் n அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதில் கீவேர்டு வந்து என்ன அப்படின்னாக்கா ஸ்ட்ரக்ட் STRUCTங்கிறது. அதுக்கப்புறம் அந்த டேக் நேம் வந்து என்ன அப்படின்னாக்கா செகண்ட் ஒன் டேகுங்கிறது டேகோட நேம், ஸ்ட்ரக்சரோட டேக் நேம். அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் வேரியபிள்ஸ், என்னென்ன லிஸ்ட் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குது, வேரியபிள் 1 வேரியபிள் 2 வேரியபிள் 3 இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா செப்பரேட்டட் பை கமாஸ். இதில் செப்பரேட் பண்ணுவோம். நார்மலாகவே நம்ம ஏதாவது ஒரு வேர்ட்ஸை சொன்னோம் அப்படின்னாக்கா செப்பரேட்டட் பை கமாஸ் தானே. அதனால் வேரியபிள் 1 வேரியபிள் 2 வேரியபிள் 3 செப்பரேட்டட் பை கமாஸ். அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் ஒன்று என்ன அப்படின்னாக்கா செப்பரேட்டிங் பை செமிகோலன், செப்பரேட்டிங் பை அண்ட் டெர்மினேட்டிங் பை செமிகோலன். ஃபைனலாக நம்ம எதில் முடிக்கிறோம்னா வேரியபிள் n வச்சு முடித்து n பண்ணுறது வந்து செமிகோலனில் முடிக்கிறோம். ஓகேவா, அப்போ ஸ்ட்ரக்சரோட டிக்ளரேஷன் அப்படிங்கிறத இந்த மாதிரி தான் டிக்ளேர் பண்ணணும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இனிஷியலைசேஷன் ஆஃப் ஏ ஸ்ட்ரக்சர். எப்படி வந்து ஸ்ட்ரக்சரை வந்து இனிஷியலைசேஷன் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு STRUCT ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, ஸ்ட்ரக்சர் ஸ்டூடெண்ட்டு S1. இப்போ ஸ்டூடெண்ட் S1ஓட டீட்டெயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஓப்பன் பண்ணி உள்ளார வந்து டபுள் கோட்டில் இப்போ கலான்னு ஒருத்தவங்களோட எடுத்துக்கிறோம். அவங்க வந்து என்ன படிக்கிறாங்க அப்படின்னாக்கா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கிறாங்க. அவங்களோட ஏஜ் பார்த்திங்கன்னா 18. அதுக்கப்புறம் அவங்களோட இயர் வந்து பார்த்திங்கனாக்கா 2006. ஓகேங்களா, இது வந்து ஸ்டூடெண்ட் S1ஓட டீட்டெயில். அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் STRUCT ஸ்டூடெண்ட் S2 அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ரெண்டாவது பேர் வந்து என்ன அப்படின்னா விமலா அப்படின்னு எடுத்துக்கிறோம். விமலான்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க CS, அவங்களோட ஏஜ் பார்த்திங்கன்னா 20. அதுக்கப்புறம் அவங்களோட இயர் வந்து 2006. இப்போ எபோவ் இனிஷியலைசேஷன். இப்போ இந்த இனிஷியலைசேஷனை வந்து எந்த வேல்யூஸ்க்கு இப்படி தான் நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம். பண்ணிவிட்டு இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா S1 அண்ட் S2 அப்படிங்கிற வேரியபிளுக்கு வந்து நம்ம வந்து அசைன் பண்ணி இதை எப்படி நம்ம கொண்டு வரோம். இதுதான் ஸ்ட்ரக்சரோட இனிஷியலைசேஷன். இதை வந்து கொண்டு வந்து நம்ம வந்து S1 S2ங்கிற
அந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணோன்னா இதோட ஃபார்மேட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படின்னு புரியுதுங்களா. ஸ்ட்ரக்சர் ஸ்டூடெண்ட்டில் S1ஓட டீட்டெயில் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவங்களோட பேர், அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்டு, என்ன ஏஜ், என்ன இயர். அதே போல் ஸ்டூடெண்ட் S2வில் அவங்களோட பேர், டிபார்ட்மெண்ட்டு, இயரு, ஏஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா S1 அண்ட் S2 வந்து அந்த வேரியபிளை வந்து இந்த வேல்யூஸ்க்கு அசைன் பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன பண்ணுறோம், S1ங்கிற வேரியபிளும் S1 S2 வாட் இஸ் த மீன் தட் S1 அண்ட் S2? S1 மீன்ஸ் ஸ்டூடெண்ட் 1, S2ங்கிறது வந்து ஸ்டூடெண்ட் 2. அப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னாக்கா ஸ்ட்ரக்சர் ஸ்டூடெண்ட், அதான நமக்கு ஸ்டூடெண்ட்டோட இதை பற்றி தானே பார்க்குறோம். அப்போ ரெண்டு S1 S2, அதாவது S1ங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் S2ங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் எல்லாமே காமனான ஃபீல்டு. என்னென்ன காமன் ஃபீல்டு? ஃபஸ்ட்டு ஒன் இஸ் நேமு, செகண்ட் ஒன் இஸ் சப்ஜெக்ட்டு, தேர்ட் ஒன் இஸ் ஏஜ் அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் இயர். ஓகேங்களா. அப்போ அதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிடணும். என்னென்ன? ஃபஸ்ட்டு ஒன் இஸ் நேம், அடுத்தது வந்து கோர்ஸ் தானே கொடுத்துருக்காங்க, கோர்ஸ். தேர்ட் ஒன் இஸ் ஏஜ், ஃபோர்த் ஒன் இஸ் இயர். ஓகேங்களா, இயர். அப்போ S1ல் நேம். இப்போ நேமில் வந்து ஃபஸ்ட்டு நேம் வந்து அவங்களுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, கலா. ஓகேங்களா. அதுக்கப்புறம் S2வில் ஸ்டூடெண்ட் 2 அவங்களோட நேம் வந்து என்னன்னாக்கா விமலா. அடுத்தது இவங்களோட கோர்ஸ் வந்து என்ன அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு IT, செகண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு. இவங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னாக்கா 18, இவங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 20. அதுக்கப்புறம் இயர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு வந்து 2006, இவங்களுக்கும் 2006. ஓகேங்களா. இப்போ ஒரு ஸ்ட்ரக்சரோட இனிஷியலைசேஷன் அப்படிங்கிறப்ப அவங்க கொடுத்துருவாங்க. அதை நம்ம ஸ்டூடெண்ட் வைஸ் நம்ம பிரிக்கணும் அப்படின்னா அவங்களோட ஃபீல்டு வந்து சேமாக இருந்தது அப்படின்னாக்கா ஸ்டூடெண்ட்டோட ஃபீல்டை வந்து ஒன்றாவும் அதை S1 S2ங்கிற வேல்யூஸ்க்கு அசைன் பண்ணி ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. அடுத்தது வந்து என்னன்னாக்கா ஆக்சஸிங் அண்ட் ப்ராசஸிங் த ஸ்ட்ரக்சர். எப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஆக்சஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேங்களா. இப்போ ஆக்சஸிங் அண்ட் ப்ராசஸிங் த ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம். அப்போ ஒரு மெம்பர் ஆஃப் த ஸ்ட்ரக்சரை வந்து எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செப்பரேட்டட் என்டிட்டிஸ். ஓகேங்களா. செப்பரேட்டட் என்டிட்டிஸ், அதாவது செப்பரேட்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அதுக்கான ஃபீல்டை கொடுத்து நம்ம வந்து அதை ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ ஸ்ட்ரக்சரோட மெம்பரை வந்து எப்படியெல்லாம் பண்ண முடியும், செப்பரேட்டாக எப்படி என்டிட்டி அப்படிங்கிற போது யூஸிங் பை டாட். எப்படின்னாக்கா யூஸிங் பை டாட். இந்த டாட்டுங்கிற அந்த ஒரு என்டிட்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ரக்சரை வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இந்த டாட்டுங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னாக்கா பீரியட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதோட சின்டாக்ஸ் என்ன, இது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சுக்கணும். என்ன சின்டாக்ஸ் அப்படின்னாக்கா வேரியபிள் டாட்டு மெம்பர். இந்த டாட்டுங்கிறது முக்கியம். இந்த இடத்துல வேறு எந்த விதமான ஆப்ரேட்டர்ஸையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஆம்பர்சன், யூனரி ஆப்ரேட்டர், எந்த ஒரு ஆப்ரேட்டர்ஸையும் யூஸ் பண்ணக்கூடாது. மெம்பரி டாட் வேரியபிள் டாட் மெம்பர். அப்போ இந்த மெம்பர் அப்படிங்கிறது எதை சொல்லுது அப்படின்னாக்கா நேம் ஆஃப் த மெம்பர் வித்தின் த ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கிற நேமை சொல்கிறது. வேரியபிள் அப்படிங்கிறது வந்து நேம் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் டைப் வேரியபிள். ஓகேவா. நேம் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் டைப் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா S1 டாட்டு நேமு, அடுத்தது S1 டாட்டு கோர்ஸு. அப்போ என்ன, வாட் இஸ் தட்? S1 டாட் நேம், S1 டாட் கோர்ஸ் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட் 1ஓட நேம், ஸ்டூடெண்ட் 1ஓட கோர்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் 1ஓட ஏஜு, ஸ்டூடெண்ட் 1ஓட இயர், S1 டாட் இயர். ஓகேங்களா. அப்போ இது மாதிரி இருக்கும்போது இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா யூ கேன் ஆக்சஸ் இது எல்லாத்தையுமே வந்து எந்த வேரியபிள் வந்து ஆக்சஸ் பண்ணுது, கொடுத்துருக்க வேரியபிள் வந்து ஸ்டூடெண்ட் 1ஓட நேம் அண்ட் ஸ்டூடெண்ட் 1ஓட கோர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் 1ஓட ஏஜ் அண்ட் ஸ்டூடெண்ட் 1ஓட இயர். இது எல்லாமே வந்து ஆக்சஸ் பண்ணுற ஒரே வேரியபிள் S1. அப்போ வேரியபிள் டாட் மெம்பர் அப்படிங்கிற சின்டாக்ஸில் என்ன நம்ம இது பண்ணுறோம், வேரியபிள் வந்து S1 அண்ட் டாட் மெம்பருங்கிறது வந்து அதோட ஃபீல்டு. அப்போ அதை செப்பரேட்டட் பை கமாஸ் அப்படிங்கும்போது S1 டாட் நேம், S1 டாட் கோர்ஸ், S1 டாட் ஏஜ் அப்படின்னு கொடுக்கும்போது அந்த எல்லாத்தோட இதுலேயுமே வேரியபிள் சேம் காமன் வேரியபிள் ஆஃப் S1. காமன் வேரியபிள் வந்து S1. அதோட ஃபீல்டு வந்து என்ன அப்படின்னா அதோட மெம்பர்ஸ் ஆஃப் ஃபீல்டு வந்து நேமு, கோர்ஸ், ஏஜ் இந்த மாதிரி இருக்குங்களா. அப்போ இதுதான் அதோட மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபீல்டு. அப்போ நேமு, கோர்ஸ் இது. அப்போ இதில் வந்து எல்லாத்தோட மெம்பர்ஸையும் ஆக்சஸ் பண்ணுற பர்டிகுலர் வேரியபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா S1. ஓகேங்களா. அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் ஸ்ட்ரக்சரை பொறுத்த மட்டும் ஸ்ட்ரக்சர்னால் என்ன, அதை எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணுறது, அதை எப்படி டிக்ளரேஷன் பண்ணுறது, இனிஷியலைசேஷன் பண்ணுறது, ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா. அப்போ பாயிண்டர்ஸ்னால் என்ன, ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்ன. சி ப்ரோக்ராமிங்கை பொறுத்த மட்டும்
ஒவ்வொரு டாப்பிக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் கொடுத்துருக்க ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நமக்கு வந்து நம்மளோட எக்ஸாமுக்கு வந்து கொஷின் பேட்டர்ன்லாம் வரும். எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துக்கணும். இதை பொறுத்த மட்டும் ஸ்ட்ரக்சர்ஸில் இன்னும் நான் இப்போ எல்லாமே உங்களுக்கு மினி கான்செப்ட்ஸாக தான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேறு எதுவும் ஃபர்தராக உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வேறு எதுவும் டவுட்னா எனக்கு வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ.